கார்த்திக் தீபா சரியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கார்த்தி வந்து டக்குன்னு ரூம்குள்ளே வராங்க. வந்தோன்னா அனி ஒரு நிமிஷம் நில்லுங்க தீபா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கார்த்தி அப்படின்னா, பால்லாம் குடிக்கிறாதீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கார்த்தி. ஏன் கார்த்தி இதில் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கேன், குடித்தா தொண்டை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னே, இல்லை வேண்டாம், நீங்கள் நல்லதாக செஞ்சுருந்தாலும் இதில் வந்து வேறு யார் வேணாலும் எது வேணாலும் கலந்துருக்கலாம், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், பாட்டு கச்சேரி முடிகிற வரைக்கும் எதுவுமே நீங்கள் யார் கொடுத்தாலும் குடிக்காதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து அதிரடியாக சொல்லிடுறாங்க. அது நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கார்த்தி, நம்ம வீட்டில் யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நல்ல வேலை கார்த்தி நீயாவது கரெக்டாக பிடிச்சிட்ட பாயிண்ட்டு அப்படின்னோன்னா, சரி தீபா நீ பாலை வச்சுட்டு வா அப்படின்றாங்க. இதை ஐஸ்வர்யா அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு பால் குடிக்க முடியாமல் பண்ணிட்டானே இந்த கார்த்தி அப்படின்னோடனே உடனே ரூபஸ்ரீக்கு ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு வந்து பேசுகிறாங்க. என்ன பால் குடித்தானா இல்லையா தீபா அப்படின்னு கேட்டோன்னே, அவள் குடிக்கலை, கடைசி நேரத்தில் கார்த்தி வந்து தடுத்து நிப்பாட்டிட்டான் அப்படின்னோடனே, சரி விடுங்க நான் வந்து இங்கே ஏதாவது பண்ணி பார்த்துக்கிறேன், இப்போ கோவிலில் தானே இருப்பாங்க அவங்க ஃபேமிலி, நான் இங்கே ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னும் நமக்கு டைம் இருக்குது பாட்டி, வா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. கார்த்தி வந்து தீபா அழைச்சிட்டு கீழே மீனாட்சியோட கீழே வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா நீங்கள் கிளம்பியாச்சா அப்படின்னோடனே, கிளம்பி நான்லாம் எப்போயோ கிளம்பி ரெடியாக நிற்கிறேன் அப்படின்னோடனே, சரிம்மா கச்சேரிக்கு எப்போ வா போகலாம், நானே காரில் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, சாரி கார்த்தி இன்றைக்கெலாம் வந்து நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமி அம்மா. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஐஸ்வர்யா வந்து நான் செக்கப் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க, நாளைக்கு தானே செக்கப், இன்றைக்கி எதுக்கு அவங்க அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னோடனே, இல்லை கார்த்தி எனக்கு வந்து தீபா பாடுறது ஒன்றும் முக்கியம் இல்லை, அதை விட முக்கியம் இந்த குடும்பத்தோட வாரிசு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீங்கள் அன்றைக்கூடயே போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா நீ வரையாப்பா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக கார்த்தி வராமல் நான் எப்படி அப்படின்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அபிராமி முறைச்சி பார்க்குறாங்க. ஆமாம் நீங்களும் தானே ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னீங்க. ஆமாப்பா கார்த்தி அப்படின்னு வழக்கம் போல் வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாகிடுறாங்க. அதை பார்த்தோன்னே கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அழைச்சிட்டு கிளம்பலாம். நம்ம இருங்க சார், நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, சரி சரி நல்லா இரு, நல்லா பாடு, பாடுறதுக்கு முன்னாடி கோயிலில் விளக்கு போடணும் இன்றைக்கி, ஞாபகம் வச்சுக்க, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா நீங்களாவது வருவீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கும் முக்கியமான வேலை இருக்குதுன்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. கார்த்திக் கொஞ்சம் லைட்டாக டல் ஆகுறாங்க. என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, வேறு என்ன வரிசையில் நின்று தீபா பாடுறத கைத்தட்டி பார்க்குறது தான் என்னோடய வேலை, அதான் முக்கியமான வேலை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. 3 பேரும் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த பக்கம் போஸ்டர்லேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க, மக்கள் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்துட்டு வந்து தீபா கச்சேரியாண்டா இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாடணும், முதல்ல வந்து வீட்டுக்கு போய் சின்ன பசங்க எல்லாரையும் நம்ம குழந்தைங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஆடிட்டோரியம் வந்து ஃபுல் ஆகிட்டே இருக்குது. தீபா வந்து கார்லேருந்து இங்கே வந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே மாபெரும் இசை கச்சேரி அப்படின்ட்டு தீபாவோட பேனரில் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. காரை விட்டு இறங்கினோன்னே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாட்சி வந்து தேத்துறாங்க. சரி சரி தைரியமாக இதே இடத்துல தான் வந்து நான் பாடினேன், அப்போ வந்து பல்லவியாக பாடினேன் திரைக்கு பின்னாடி, இப்போ வந்து தீபாவாக என்னை பாட்டை வந்து எல்லோரும் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப வந்தோடனே மனசு சந்தோஷம் தாங்கலக்கா அப்படின்னு, சரி அப்படின்னப்ப கார்த்தி வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு கார்த்தி உள்ளே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாம் பக்காவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ராஜா எங்கே அப்படின்னு கேட்டோன்னா, ராஜாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு பார்க்க போயிருக்கான், அதனால் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி அவன் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் எல்லோரும் அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக பண்ணிடுங்க, வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எதுவும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, கரண்ட்டு ஜென்ரேட்டர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, மைக் எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா, எல்லாம் பக்காவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வாங்க நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோவிலில் வந்து தீபா பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு சொம்பு கையில் வச்சுருக்காங்க, தண்ணி தீர்த்தத்தை, அதோட வந்து உட்காந்துருக்காப்புல நம்ம தர்மலிங்கம். உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து ரூபஸ்ரீ வந்துடுறாங்க. இந்த கையில் ஒரு சொம்பை வந்து எப்படியாவது பாட்டி நீ மாற்றிடு அப்படின்னு, என்ன விளாட்றியா, என்னாலாம் மாற்ற முடியாது, நீ போய் மாற்று அப்படின்னு சொன்னோன்னா, நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடணுன்னா கூட வயசான ஓடி வர முடியாது, நீயே போ அப்படின்னதுக்கப்புறம் சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு சொம்பை எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்தோடனே தர்மலிங்கத்துக்கு தெரியாமல் டக்குன்னு வந்து மாற்றிடுறாங்க. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த சொம்பை எடுத்துகிட்டு தர்மலிங்கம் வந்து
இங்கே வந்து ஆடிட்டோரியத்துக்கு வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்பாடா நல்லபடியாக மாட்டியாச்சு, நிச்சயமாக வந்து இதை வந்து தீர்த்தத்தை குடித்தாங்கன்னா கடைசி நேரத்தில் குடித்தா சாமி தீர்த்தம்னு குடிச்சிருவாங்க, அப்போ குடித்தா அவன் தொண்டை வந்து பாட முடியாத லெவலுக்கு ஆகிடும், நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு ஃபோனை போட்டு வெற்றிகரமாக பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோம். சரி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தீபா வந்து உள்ளே போய் ஆடிட்டோரியத்தில் கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து ரசிக்கிறாங்க. தனக்காக வந்து மைக்கு இதெல்லாம் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சந்தோஷத்தில் வந்து பூரிப்பில் என்ன பாட போகிறோங்கிற மாதிரி அவங்க ஃபேஸில் ரியாக்ஷன் காமிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் மக்கள் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டுருக்கப்ப மீனாட்சி வந்து தீபா நீ ரொம்ப நல்லா கவனமாக பாடணும், அம்மா அப்பா அம்மா எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க.